இந்த வக்ர சனி யோக சனியா உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா அவருடைய பார்வை 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு. நீ எதை தத்தாலும் நான் வெற்றியை கொடுக்குறேங்கிற சனி பகவான். ஒரு மன உளைச்சல் நல்ல சங்கடத்திலேயே நான் உட்காந்துருக்கீங்க, நல்ல ஒரு திடமான ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி எத்தனை பேர் ஃபீல் பண்ணி இனிமே எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எத்தனை பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? வீடு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கா? வெளியூர்ல போய் வாங்கணுமா, சொந்த ஊர்ல வாங்கணுமா? அதை வாங்க வைப்பாரு, இப்ப வாங்க வைப்பாரு. எல்லாத்துலயும் குடும்பம், ஃபேமிலி, கணவன் மனைவி எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட் பண்ணி பிறக்கணும். எல்லாருமே அனுசரிச்சு போய் ஒரு விஷயத்த காரியத்தை சாதிக்க குடிக்கணும். திறமையான குணம் மீனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எந்த ராசியும் நீங்க பார்க்க முடியாது. சனி பகவான் அறிவுத்திறனுடைய சாரத்துல சனி பகவான் நிற்கிறாரு, புதனுடைய சாரத்துல இருக்காரு. அப்ப அறிவிஞானத்தை கொடுத்து உங்களை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைப்பாரு. அப்ப யாரை நீங்க நம்பணும்? புதன் பகவான் நம்பணும். புதன ஜாதகத்துல நல்லா பாருங்க, நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க, புத்திக்காரன் மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பாருங்க. இப்ப உங்களை பாஸ் பண்ண வச்சு உங்களை பெரிய உள்ள படிப்புகள்ல கொண்டு போயிட்டு இப்படி காசு பணத்தை கொடுத்து பெருசா ஏமாந்துருப்பீங்க. மேல் படிப்பு, பட்ட படிப்பு கல்வியில ரொம்ப மந்தமா சோம்பேறியா அப்படியே உட்கார வச்சிருக்கும். திருமண வாழ்க்கை நல்ல நிம்மதி இல்லை. எத்தனை பேர் கேட்டு பாருங்க, திருமண வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கா? கணவனுக்கு மருத்துவ செலவா இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவா? கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தமா? இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போறீங்க. அங்க திருமணம் நடந்துச்சா? ஜென்ம சனி சரியா விட்டால், நான் சொன்ன சொன்னேன், சனி பகவான் சரியா இல்லாவிட்டால் இந்த மாதிரி தடங்களை நிறைய பேருக்கு வச்சிருக்கோம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரே சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எத்தனை பேருக்கு சனி பகவானுடைய யோக வேணும்? எப்படி எத்தனை பேருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் யோகம் வேணும்? அம்மன் அருள் டிவியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கைக்கான 138 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பகவானுடைய வக்ரகால பயிற்சி பயங்கரமா வேலை செய்யும். குருவுடைய பார்வையில சனி பகவான் புதனுடைய சாரத்துல அறிவும் பணமும் பொருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை இந்த கொடுக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. எப்ப வக்ரமாகிறாரு? ஜூலை மாசம் 26ஆம் தேதி அவர் வக்ரமாகி டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை வக்ரமா இருக்காரு. அப்ப 138 நாள் அவர் வக்ரத்தை உட்காந்துருக்காரு. அது சில பேருக்கு யோகமா இருக்கு. நீ என்ன செய்யணும்? அனைவருமே இந்த 12 ராசிக்காரங்க நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை ஒண்ணு இல்லை, சனி பகவான் எத்தனாம் இடத்துல, எந்த ஸ்தான பலத்துல, எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறாரா, குருவுடைய பார்வையில இருக்கிறாரா, சுப கிரகத்துடைய பார்வையில இருக்கிறாரா, இதை மட்டும் பாருங்க. வேற எதுவும் பார்க்கறேன், எல்லாமே உங்க வீடை தேடி வரும். இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க தலையெழுத்து மாறும். அம்மன் அருள் இனிமே உங்க வாழ்க்கையில வெற்றி பயணமாக இந்த அருள் டிவி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் மீனராசி. எப்படி காலபுருஷனுடைய 12வது ராசி பயங்கரமான ஒரு திறமையான குணம் மீனத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இவங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன். எல்லாத்துலயும் குடும்பம், ஃபேமிலி, கணவன் மனைவி எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட் பண்ணி பிறக்கணும். எல்லாருமே அனுசரிச்சு போய் ஒரு விஷயத்த காரியத்தை சாதிக்க குடிக்கணும். திறமையான குணம் மீனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எந்த ராசியும் நீங்க பார்க்க முடியாது. நல்லா யூஸ் பண்ணுவாங்க. பிரெயின் மூளை பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை. ஏன்னா இவங்களுடைய திறமை பிரம்மாண்டமா வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த மீனத்தை பொறுத்தவரை பயங்கரமா வேலை செய்யும். அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் வரக்கூடிய வக்ர சனி யோக சனி. எப்படி வக்ர சனி உங்களுக்கு யோக சனியா இருக்குது? இப்ப வீடியோக்குள்ள கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டுருவீங்க? அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில இந்த சனி வேலை செய்ய பார்க்கும். யோகமான சனியா வேலை செய்ய பார்க்கும். பாத்துக்குங்க. உங்க ஜாதகத்துல நல்லா பாருங்க. எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து நீங்க செக் பண்ணுங்க. குருவும் சனியும் பார்த்துக்குதா? நீங்க என்ன செய்யணும்? குருவும் சனியும் பார்த்துக்குதா? நல்ல இடத்துல நல்ல ஸ்தான படத்துல இருக்குதா? இதை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. வேற எதையும் பார்க்க வேணாம். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை ஒரு ஜாதகம் உங்கள்கிட்ட வந்தா குடும்ப ஜாதகமே என்கிட்ட வருது. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமானத நன்றியை தெரிச்சு. எத்தனை பேர் பொங்காலம்மன் பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். எதுவுமே கெட்டதை மட்டும் நீங்க நினைக்கவே கூடாது. கெட்டதை நினைச்சா நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து என்ன செய்யணும்? பரிகாரம் இருக்குங்க. இப்ப குரு உச்சத்துல இருக்காரு. என்ன பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தியாகும். எப்படி என்ன பரிகாரம் பண்ணாலும் இப்ப சித்தியாகும். உங்களுடைய கர்மாவை இப்ப காலி க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நீங்க நினைக்கிறீங்க நம்ம பிறந்து கஷ்டப்படுறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இருக்காதா? எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நம்ம பிரச்சனை கண்டு பயப்படக்கூடாதுங்க. நமக்கு முன்னாடி தெய்வம் இறைவன் இருக்காரு அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருக்கணும். உங்களுடைய ஸ்டெப் ஒவ்வொன்றையும் நீங்க பயந்து போய் ஒளிஞ்சாதான் அது பயம், அது பிரச்சனையா வரும். தைரியமா நினைச்சு இறங்கி அடிங்க, எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா நல்ல வருமானம் இல்லை, நல்ல வேலை இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்படி ஜென்ம சனி இது மாதிரி அமைப்பை கொடுக்கும். சோம்பேறியா உட்கார வச்சிருக்கோம், நிம்மதி இல்லாத தன்மையை உட்கார வச்சிருக்கோம், மருத்துவ செலவு பண்ண வச்சிருக்கோம், நல்ல படிப்பை கொடுக்காது, நல்ல ஞானத்தை கொடுக்காது. காசு பணத்தை பெருசா ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. இப்படி காசு பணத்தை கொடுத்து பெருசா ஏமாந்துருப்பீங்க. மேல் படிப்பு பட்ட படிப்பு கல்வியில ரொம்ப மந்தமா சோம்பேறியா அப்படியே உட்கார வச்சிருக்கோம். திருமண வாழ்க்கை நல்ல நிம்மதி இல்லை. எத்தனை பேர் கேட்டு பாருங்க, திருமண வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கா? கணவனுக்கு மருத்துவ செலவா இல்ல மனைவிக்கு மருத்துவ செலவா? கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தமா? இதான் பொண்ணு மாப்பிள்ளையும் கிட்ட கொண்டு போறீங்க. இங்க திருமணம் நடந்துச்சா? ஜென்ம சனி சரியா விட்டால், நான் சொன்ன சொன்னேன், சனி பகவான் சரியா இல்லாவிட்டால் இந்த மாதிரி தடங்களை நிறைய பேருக்கு வச்சிருக்கோம். ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? மீனராசிக்காரங்க. வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, குழந்தைகள் செலவு இருக்கு, ஒரு மனக்குழப்பம் இருக்கு, பூர்வீக சொத்துல வழக்கு இருக்குது, ஒரு மன உளைச்சல், நல்ல சங்கடத்திலே நான் உட்காந்துருக்கேன், நல்ல ஒரு திடமான ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணி எத்தனை பேர் ஃபீல் பண்ணி இனிமே எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க எத்தனை பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க? வீடு இடம் வாங்கணும்னு ஆசை இருக்கா? வெளியூர்ல போய் வாங்கணுமா, சொந்த ஊர்ல வாங்கணுமா? அதை வாங்க வைப்பாரு, இப்ப வாங்க வைப்பாரு. எதனால வாங்க வைப்பாரு? நல்லா பாருங்க, குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து சனி சாரத்தை வாங்கி எப்படி லாபஸ்தான அதிபதி சாரத்தை வாங்கி உங்களை பாக்குறாரு. ஒண்ணா சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாருங்க, புதனுடைய சாரத்துல இடம் பூமி சொத்து சோடைய சாரத்துல நின்று பாக்குறாரு. கண்டிப்பா அது வீடு இடம் பூமியும் வாங்க வைக்கும். இதான் உங்களுடைய பிளானா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் வெளியூர்ல போய் வேலை பார்க்க தோணும். நிறைய பேர் வெளியூர்ல வேலை பார்க்கலாம், அவங்க வேலை உத்தியத்துல கண்டிப்பா ப்ரமோஷன் தேடி வந்திருக்கும், இல்ல வரப்போகுது, இல்ல வேலை கிடைக்காம எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க, வாங்கப்பா வேலைக்கு வாங்க. நீங்க நினைச்சு பார்க்காத வேலைக்கு நீங்க வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்ர சனி யோகமான சனியா உங்களுக்கு வேலை செய்ய இதை எழுதிய வச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு குரு. குருதான் உங்களை காப்பாத்தல, வேற யாருமே காப்பாத்தல. உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவருடைய சாரத்துல இருந்து நேரா பாக்குறதுனால வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்க அனைவருக்கும் ப்ரமோஷன் வரும், இல்ல வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் பண்ணி நீங்க மாறுவீங்க. அதுக்கான ஒரு மாற்றம் உங்க கண்டிப்பா வேலை செஞ்சிடும். இப்ப பாத்துங்க, அரசாங்க வேலை நிறைய பேர் எத்தனை பேர் மாணவனுடைய எக்ஸாம் எழுதுறீங்க, எழுதி பாருங்க. இப்ப கொடுப்பாரு பாருங்க ரிசல்ட். அரசாங்க வேலை எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, என்னை பொறுத்தவரை மீனராசிக்கு எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ஒரே விஷயம், 11ஆம் வீட்டு அதிக சாரத்துல இந்த குரு, சனி பகவான் அறிவுத்திறனுடைய சாரத்துல சனி பகவான் நிற்கிறாரு, புதனுடைய சாரத்துல இருக்காரு. அப்ப அறிவிஞானத்தை கொடுத்து உங்களை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைப்பாரு. அப்ப யாரை நீங்க நம்பணும்? புதன் பகவான் நம்பணும். புதன ஜாதத்துல நல்லா பாருங்க, நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க, புத்திக்காரன் மட்டும் நல்லா இருக்கா மட்டும் பாருங்க. இப்ப உங்களை பாஸ் பண்ண வச்சு உங்களை பெரிய உள்ள படிப்புகளில கொண்டு போயிடுவாரு. இப்ப கொடுப்பாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்றேன், அரசாங்க வேலை வரும். நீங்க அரசாங்க வேலைக்கு கூட முயற்சி பண்ணக்கூடாது. நீங்க தனியான இடத்துல நீங்க தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு இந்த வக்ர சனி யோக சனியா உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா அவருடைய பார்வை 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு. நீ எதை தட்டாலும் நான் வெற்றியை கொடுக்குறேங்கிறது சனி பகவான். மூவ் பண்ணலாமா? எக்ஸாம் எழுதலாமா? நல்ல ரிசல்ட் கண்டிப்பா தேடி வரும். திருமண வாழ்க்கையில காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே திருமண வாழ்க்கை பத்தி நீங்க கவலைப்படாது. வீட்டுல நல்ல காரியம் நடந்தே தரும். கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நீங்க வாழ்வீங்க. ஒரே விஷயம் தான், எதையும் நான் யோசிக்கவே கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தூக்கி வச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு 7ஆம் வீட்டு யாரு? புதன் தானே. அவருடைய நட்சத்திரத்தை சனி பகவான் போனா திருமணத்தை பண்ணுவாரா, பண்ண வைக்க மாட்டாரா? பக்கத்துலதான் பொண்ணு எடுத்து வைப்பாரு, பக்கத்துலதான் மாப்பிள்ளை எடுத்து வைப்பாரு. அப்ப நடக்காத திருமணம் நடந்துருமா? குழந்தைய கொடுத்துருவாரா? ஏன் குழந்தை கொடுப்பாரு? 5ஆம் இடத்துல குரு உச்சமா உட்காந்துருக்காரா? அப்ப குழந்தை வருமா வராதா? வரும் தானே. குழந்தை பாக்கியம் வரும், சொத்துல உள்ள வில்லங்க சரியாகும், பூரி சொத்து கிடைக்கும், இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. இது எல்லா அமைப்பும் பக்கவா பரிபூர்ணமா இருக்கு. இதாங்க வக்ர சனி யோக சனி. நான் உங்களை சொன்னேன், இதெல்லாம் அள்ளி கொடுத்துருவாரு. அடுத்த பறவை பாரு, இங்க 10ஆம் இடத்தை பாக்குற தொழில் எத்தனை பேர் காப்பா? தொழில் நிறைய லாஸ் பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா லாஸ் வந்திருக்கும். தொழில் நல்லா இருந்திருக்காது, தொட்டதெல்லாம் அப்படியே சுலவாகி நின்று இருக்கும் தொழில்ல. இப்ப கொடுப்பாரு பாருங்க லாபத்தை தொழில்ல. சனிபவன் தான் கொடுக்குறாரு, வேற யாரும் கொடுக்கல. தொழில்ஸ்தான அதிபதி எப்படி? தொழில்ஸ்தான அதிபதி குருவானவர் அந்த சனி பவனை பார்ப்பதால், அந்த சனி 10ஆம் பார்வையாக தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதால் அங்கே தொழில டாப்புக்கு நீங்க வரப்போறீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. மாமனார் மாமியார் சொத்துக்கள் நல்லா பாருங்க. மாமனார் மாமியார் சொத்துக்கள், உங்க மனைவி பேர்ல இடம் வாங்குறது, இல்ல உங்க கணவர் பேர்ல இடம் பூமி வாங்குறது, எல்லாமே பர்ஃபெக்டா வேலை செய்யும்.
இதாங்க வக்ர சனி, நான் யோக சனி. இப்ப எடுங்க லாட்டரி சீட்டு. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எடுக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? எடுத்து பாருங்க, அடிக்கும். 100% லாட்டரி சீட்டு அடிக்கும். நம்ம எழுதியே கொடுத்துடணும். எப்படி? எழுதியே கொடுத்துடலாம். 11ஆம் வீட்டு சனி பகவான் உங்க ராசி மேல உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு, ஏன்னா லாட்டரி வந்து 11ஆம் இடம் வரணும். அவர் யாரு? சனி பகவான். அவர் வக்ரம் ஆகிறாரா? குரு நேரா பார்வையை தூக்கி வச்சுட்டாரு. நான் உன்னைய பாக்குறேன், நீ உனக்கு பெருங்கொண்ட பணத்தை நான் கொடுக்க போறேன். அப்ப ஜாதகர் என்ன பண்ணணும்? நீங்க செய்யக்கூடிய வேலை, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம், எந்த நம்பர் யோகமான நம்பர், இதை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க. மீனராசில அனைவருக்கும் சொல்றேன், வெளிநாட்டுல உள்ள அனைவருக்கும் சொல்றேன், லாட்டரி யோகம் கண்டிப்பா இந்த வக்ர சனியில உங்களுக்கு அடிக்கும். அது ரிவர்ஸ்ல வந்தா 11ஆம் பாவத்தை உங்களுக்கு 12ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ண பார்க்கும். வெளிநாடு டாப்பான யோகத்தை கண்டிப்பா கொடுக்க பார்க்கும். பாத்துக்கு ஜாதகத்தை பாருங்க, தசாபத்திய பார்த்து எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும், அடிக்கும். கண்டி அதிலே படத்தை போட்டு வரைய ஜாதகம் போனா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த துறை நல்லா இருக்கும். மெயினா கொடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அனைவருக்கும் பாருங்க நல்ல யோகம், சூப்பர் யோகம். இப்ப சூப்பரா வேலை செய்யும் பாத்துங்க. இதாங்க யோகமான சனி நான் சொன்னேன். இப்ப நட்சத்திர பலன்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், சூப்பரா இருக்கும் இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே. இனிமே பாருங்க சூப்பர். புரட்டாதி நட்சத்திரம் எல்லாமே பொண்ணா மாறும் பாருங்க. பணம், பொருள், நகை, சேமிப்பு, வீடு, இடம், நிறைய விஷயம், நல்ல காரியம், நல்ல விஷயம், காது குத்து, சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே நல்ல ஒரு டாப்பா கொண்டாந்து வைப்பாரு. யாரு? இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு யோகம், நல்ல காரியமா, நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா தேடி வரும். மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கெட்டது இனிமே நடக்காது. நீங்க கெட்டதை பத்தி யோசிக்காதீங்க, தயவு செய்து சொல்றேன். இனிமே நல்லதா மட்டும் நீங்க சிந்திங்க, எல்லாமே நல்லதா உங்க பக்கம் தேடி வரும். நிறைய பயணத்தை மேற்கொள்வீங்க, நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் உண்டு. சனிபவன் நல்லா இருந்தா எல்லாமே நல்லதா மாறும், பாத்துக்கோங்க. நீங்க ஜாதகத்தை மட்டும் செக் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேணாம். அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம், நல்லா உழைக்கக்கூடிய திறமை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. எப்படி? இவங்க மாதிரி யாரும் உழைப்பாளி இருக்க முடியாது. ஆனா ரொம்ப செலவு, வருமானம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சரியா இல்லை. அப்படியே புளிஞ்சு புட்டா கூட புளிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உத்திரட்டாதி மருத்துவ செலவு, வரைய செலவு, அம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனை, லாபம், வருமானம் எல்லாமே எல்லாமே அப்படியே ஸ்லோவாயி தம்மாயி அப்படியே நின்னுச்சு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இப்ப இந்த சனிப்பவன் உங்களுக்கு யோக சனியா சொன்னல, யோக சனி உங்களுக்கு மட்டும் இப்ப சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா சனிபவன் பலமாயிட்டாரா உண்மை. அது இல்லாம இந்த குருவுடைய பார்வை 2 சனி சாரத்துல இருந்து குருபவன் பாக்குறாரா, இது மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை கொடுக்கும். வேலை ஒத்துத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், இடத்து பூமியில காசு போட வைக்கும், வீடு கட்ட வைக்கும். ஏன்னா வீடு கட்டக்கூடிய சாரத்துலதான் இந்த சனிபவன் போறாரு. முதல்வர் சாதம் அப்ப வீடு, இட பூமி, கல்யாண யோகம், திருமண யோகம், படிப்புகள் டாப்பா வருது, அறிவுத்திறன் பயங்கரமா வளருது. இது எல்லாமே ஒரு கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய யோகம், எல்லாமே உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். நீங்க ஜாதகம் மட்டும் எடுத்து பாத்துக்கோங்க. உத்திரட்டாதியில பத்தி கண்டிப்பா ஜாதகம் எடுத்து பாத்துக்கோங்க, சூப்பரா வேலை செய்யும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து ரேவதி நட்சத்திரம், பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும், பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு ஜெயிக்கணும், நல்ல அறிவாற்றல் பயங்கரமா வேலை செய்யும். இனிமே பாருங்க கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. எப்படி? ரேவதி நட்சத்திரம் எல்லாமே டாப்பா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு சூப்பரா இருக்கும். கடன் மொழி ஒற்றுமை, எந்த காரியம் நீங்க ரேவதி நட்சத்திரம் தைரியமா இறங்கி அடிங்க. ஆனா கொஞ்சம் புதன் வக்ரமா இருக்காரு, கொஞ்சம் காசு பணம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கவனம் தேவை, நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதிகமா வீடு, இடத்து பூமியில இந்த வக்ரசனி காலத்துல நீங்க போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். திருமணத்தை பேசி பாருங்க, நல்லா இருக்கும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம், பொதுமக்களோட தொடர்பு, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல பணம், கமிஷன் வியாபாரம் எல்லாமே டாப்பா உங்களுக்கு வைப்பார். மீனா கல்வி நிறுவனம், அந்த வக்கீல் துறை, கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு பேச்சாளர் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாத்துங்க.